இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். ஆம், இயேசு கிறிஸ்துவனுடைய காருண்யம் ஒரு மனிதனை பெரியவனாக மாற்றுகிறது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை பெரியவனாக்கியது தேவனுடைய காருண்யம். எனவேதான் சங்கீதக்காரனாய் தாவீது விதமாய் சொல்லுகிறான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தாழ்ந்த இடத்தில் இருந்த அவனை கர்த்தர் உயர்த்தி உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். அதே போல இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை பெரியவர்களாக மாற்றுவார். உங்களுடைய காரியங்களில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் அவருடைய காருண்யம் மிகவும் பெரியது. அந்த பெரிதான காருண்யத்தினால நீங்கள் பெரியவர்களாய் மாறுவீர்கள். கலங்க வேண்டாம். கண்ணீர் வடிக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த மாதத்துல நிச்சயமாய் செய்வார். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக மாற்றும். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தினாலே என்னை பெரியவனாக்கும், என் பிள்ளைகளை பெரியவனாக்கும், என் குடும்பத்தை பெரியவர்களாக மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நல்ல இயேசுவே, அருமையான இந்த நாளில இந்த மாதத்துல கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உதவி செய்து உம்முடைய காருண்யத்தினாலே அவர்களை பெரியவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அவருடைய வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை இந்த மாதத்துல கொடுத்து உம்முடைய காருண்யத்தினால் அவர்களை பெரியவர்களாக மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஆமென்.